ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். மதுரை விலாகோட கண்டினியூவேஷன் தான். ஒரு வழியாக மதுரை ரீச் ஆகிட்டோம். ஃபஸ்ட்டு விளக்குத்தூண்லாம் இந்த ஜிகர்தண்டா கடை, இதுதான் ஃபஸ்ட்டு ஷாப் அவங்களுக்கு. இங்கேருந்து தான் வந்து எல்லா பிரான்ச்சஸுமே ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது அவ்வளோ ஃபேமஸான கடை. வண்டியூர்லேயுமே ஒர்க் முடிச்சுட்டு கிளம்பியாச்சு. அப்போ தான் வைகை ரிவர்லேயும் தண்ணி ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. நான் ரொம்ப நாள் அப்புறம் தான் இங்கே பார்க்குறேன். இந்த மவுண்டைன் தான் வந்து சிறுமலை. இது மதுரை டு திண்டுக்கல் போகிற லொக்கேஷன். எனக்கு எப்போவுமே இந்த மவுண்டைன் பார்த்தா ஒரு எலஃபென்ட் படுத்துருக்க மாதிரி தான் இருக்கும். நீங்கள் நோட்டீஸ் பண்ணிட்டு வந்துட்டு சொல்லுங்கள். சிறுமலை ஜாக் ஃப்ரூட் பனானா எல்லாமே கேள்விப்பட்டிருப்போம். அதெல்லாம் இங்கேருந்து தான் வருது. ஒரு வழியாக திண்டுக்கல் ரீச் ஆயாச்சு. இங்கே வந்து பிரியாணி கிரேவிங்ஸ் இருந்தது. ஸோ அதனால் பொன்ராமில் ஸ்டாப் பண்ணிவிட்டு மட்டன் பிரியாணி வாங்கிட்டோம். திண்டுக்கல்லில் பிரியாணிக்குன்னு எடுத்துட்டோன்னா 3 கடை நான் ஃபேவரெட்டுன்னு சொல்லுவேன். வேணு பிரியாணி, பொன்ராம், அதுக்கப்புறம் சிவா பிரியாணி. ரீசெண்டாக தான் இந்த கடை பற்றியுமே தெரிய வந்தது. நான் திண்டுக்கல் வந்தால் எப்படி வடை சாப்பிடாம போக முடியும்? நான் எங்கேனாலும் அடித்து சொல்லுவேன், இங்கே கிடைக்கிற மாதிரி குருமா எங்கேயுமே கிடைக்காது. இவன் நான் கூட இங்கே தான் வடை சாப்பிட்டு பழகினேன். இந்த ஷாப்போட லொக்கேஷன் நம்ம ஹைவேலேருந்து இறங்குறப்போ பள்ளி ரோட்டில் முன்னாடியே இருக்கு. ஓகே காய்ஸ், see you all in the next video.